இந்த கூரத்தாழ்வானின் மனைவி மனதுல என்ன நினைச்சுட்டாலாம், ஓ பெருமாளே, இவ்வளவு கொற்ற மழை இருந்தாலும் உனக்கு மட்டும் சரியான நேரத்துல நைவேத்தியம் கிடைச்சிருது இல்லையா? சரி சரி போகட்டும், என் கணவனுக்கு தான் இன்னைக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆனா உனக்கு சரியான நேரத்துல நைவேத்தியம் கிடைச்சிடுது அப்படின்னு ஒரு நிமிடம் அந்த மனைவியானவள் நினைத்தாளாம். அவ என்ன நினைச்சாலோ அது அரங்கனின் காதில் கேட்டு விட்டதாம். 2 கவளம் சாப்பிட்டார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு பராசர பட்டர் என்றும் வேத வியாச பட்டர் என்றும் 2 குமாரர்கள் பிறந்தார்கள். அப்படி பகவானுடைய பிரசாதத்தை சாப்பிட்டு பிறந்த அந்த குழந்தைகளுக்கு பெயரிட்டவரே சுவாமி ராமானுஜர் தான். ராமானுஜரின் சீடன் அப்படிங்கிறதுனாலேயே எனக்கு ரங்கநாதனுடைய தரிசனம் கிடைக்கல அப்படின்னாக்க அந்த ரங்கநாதன் கிட்டேயே போய் சொல்லுங்க, என்னன்னு தெரியுமா, சுவாமி ராமானுஜருக்காக கூரத்தாழ்வான் ரங்கநாதனையே தியாகம் செய்து விட்டான் அப்படின்னு சொல்லுங்கோ, அதுலதான் எனக்கு பெருமை என்று சொல்லிவிட்டு ஸ்ரீரங்கத்தை விட்டு மதுரையை நோக்கி சென்றே விட்டாராம் கூரத்தாழ்வான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். கூரத்தாழ்வான தொடர்ந்து நாம எல்லாரும் கூடி இருந்து கொண்டாடின்னு இருக்கோம். கூரத்தாழ்வான் முக்குறும்பையும் அறுத்தவர் அப்படிங்கிறத நாம முன்னாடி ஒரு எபிசோட்லயே பார்த்தோம் இல்லையா? தனக்கு செல்வத்தினால கர்வம் வந்துடக்கூடாது, கல்வியினாலும் கர்வம் வந்துவிடக்கூடாது, அதே போல தன்னுடைய குலத்தினாலும், அதாவது நான் இந்த கோத்திரத்துல பிறந்தவன், நான் இந்த இதுல பிறந்தவன் அப்படின்னு தன்னுடைய குலத்தினாலும் கர்வம் வந்துவிடக்கூடாது என்பதுல ரொம்ப உறுதிப்பாட்டு கொண்டவராக இருந்தார் கூரத்தாழ்வான். அவர் திருவரங்கத்துல இருக்கும் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க, ஊஞ்சவிருத்தி எடுத்து, அதாவது ஒவ்வொரு வீட்லையும் போய் அவங்க இல்லத்துல கொடுக்கக்கூடிய அரிசியையும் தானியங்களையும் கொண்டு மட்டுமே தான் உணவு சமைத்து சாப்பிடுவாராம். அவர் என்ன அரிசி தானியங்கள் காய்கறிகள் எல்லாம் கொண்டு வராரோ அதை வைத்து கொண்டு மட்டுமே தான் அவருடைய மனைவியாகப்பட்டவள் சமைத்து தருவார்கள். அது மட்டும் அல்லாமல் என்ன கிடைக்கிறதோ அதை தாங்க சமைத்து முடித்ததுமே பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவார்களாம் கணவனும் மனைவியும். ஒரு நாள் திருவரங்கத்துல அடைமழைனா அடைமழை, பேய் மழை அப்படி கொட்டி தீர்த்த ஒரு சமயம். அந்த நாள் கூரத்தாழ்வானால் வெளியே ஊஞ்சவிருத்திக்கு போக முடியவில்லை. அதனால அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, இன்னைக்கு ஃபுல்லாவே பிரபந்த பாசுரங்கள் தான் எனக்கு உணவளிக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு பிரபந்த பாசுரங்களை சொல்லி கொண்டு படுக்க போவதற்கு முன்பாக அவர் மனைவி நினைத்தாளாம், சோ பாவமே, தான் பசியோடு இருக்கேன் அப்படின்னு கூட மனைவி நினைக்கல. ஆனால் தங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பகவானுக்கு இன்னைக்கு ஒண்ணுமே நிவேதனம் கிடைக்கலையேன்னு நினைச்சாலாம். அதன் பிறகு தன் கணவனுக்கு இன்னைக்கு ஒண்ணுமே சாப்பிட கிடைக்கலையே அப்படின்னு மனம் வருந்தினாலாம் மனைவி. கூரத்தாழ்வான் படுக்க போயிட்டார். அந்த சமயம் அந்த திருவரங்க பெருமாள் கோயில்ல அந்த கடைசியா அரவணை நெய்வேத்தியம் பண்ணுவதற்கான மணி யோசை கேட்டதாம். உடனேயே இந்த கூரத்தாழ்வானின் மனைவி மனதுல என்ன நினைச்சுட்டாலாம், ஓ பெருமாளே, இவ்வளவு கொற்ற மழை இருந்தாலும் உனக்கு மட்டும் சரியான நேரத்துல நைவேத்தியம் கிடைச்சிருது இல்லையா? சரி சரி போகட்டும், என் கணவனுக்கு தான் இன்னைக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆனா உனக்கு சரியான நேரத்துல நைவேத்தியம் கிடைச்சிடுது அப்படின்னு ஒரு நிமிடம் அந்த மனைவியானவள் நினைத்தாளாம். அவ என்ன நினைச்சாலோ அது அரங்கனின் காதில் கேட்டு விட்டதாம். உடனே அரங்கன் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த கோவில்ல இருக்கக்கூடிய உத்தம நம்பி அப்படிங்கிற ஒரு அர்ச்சகரை கூப்பிட்டு தன்னுடைய பிரசாதத்தை எல்லாம் அவரிடம் கொடுத்து அனுப்பி, கூரத்தாழ்வானிடம் இதை தயவு செய்து கொண்டு சமர்ப்பியுங்கள், நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுங்கோ அப்படின்னு பெருமாளை திருவாய் மலர்ந்து அருளினாராம். சரின்னு உத்தம நம்பி அந்த கொற்ற மழையில பிரசாதத்தை எடுத்துன்னு கூரத்தாழ்வானிடம் கொடுத்தார். கூரத்தாழ்வானும் அவரது மனைவியும் ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள். அந்த சமயத்துல அரங்கனின் பிரசாதத்தை 2 பேரும் 2 கவளம் சாப்பிட்டார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு பராசர பட்டர் என்றும் வேத வியாச பட்டர் என்றும் 2 குமாரர்கள் பிறந்தார்கள். அப்படி பகவானுடைய பிரசாதத்தை சாப்பிட்டு பிறந்த அந்த குழந்தைகளுக்கு பெயரிட்டவரே சுவாமி ராமானுஜர் தான். தன்னுடைய பக்தன் பசியால வாடின்னு இருக்கான் அப்படின்னா அதை ரங்கநாதனால பொறுத்துக்கவே முடியாது.
அந்த பக்தனே வந்து சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனா தன்னுடைய மனைவியானவள் இப்படி நினைச்சுட்டாளே, தான் சாப்பிடாம இருக்கோம் ஆனா ரங்கநாதர் மாத்திரம் சாப்பிடுறாருன்னு ஒருவேளை இவன் நினைச்சுட்டு இருப்பாளோ அப்படின்னு அந்த கூரத்தாழ்வானின் மனதிற்குள்ள ஒரு சின்ன நெருடல் இருந்துட்டே இருந்துதான். ராமானுஜருக்கும் கூரத்தாழ்வானுக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம் அப்படின்றது எவ்வளவு ஒரு உயர்ந்த பந்தமா இருந்ததோ அதை விட 2 மடங்கு பந்தம் அப்படின்றது ரங்கநாதருக்கும் அந்த கூரத்தாழ்வானுக்கும் இருந்த பந்தம் என்பது இருந்தது. ஒரு சமயம் என்ன ஆச்சு அப்படின்னாக்க, சோழ அரசன் ஒருத்தர் சுவாமி ராமானுஜரோ சுவாமி ராமானுஜரை சேர்ந்த சீடர்களோ ரங்கநாதருடைய திருக்கோயிலுக்குள்ளேயே கால் வைக்க கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை இட்டுட்டாராம். அப்போ கூரத்தாழ்வான் ரங்கநாதனை சேவிக்க வேண்டும் என்று வந்து கொண்டிருந்தார். அவருக்கு இந்த கட்டளை எல்லாம் தெரியாது. அப்போ அங்க இருந்த காவலாளிகள் எல்லோரும் கூரத்தாழ்வானை தடுத்து நிறுத்தினார்கள். நீங்க சுவாமி ராமானுஜரின் சீடர் அல்லவா, அதனால உங்களுக்கு சன்னதிக்குள்ள போவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு காவலாளிகள்லாம் தடுத்து நிறுத்தினார்களாம். அப்பொழுது ஒரு காவலர், சுவாமி ராமானுஜரின் சீடர் தான் கூரத்தாழ்வான் அப்படின்னாலும் கூரத்தாழ்வான் ரொம்ப மிக நல்லவர், கருணை உள்ளம் கொண்டவர், அதனால அவரை கொஞ்சம் அனுமதிக்கலாமே அப்படின்னு பரிந்துரைத்த பொழுது கூரத்தாழ்வான் சொன்னாரா, ராமானுஜரின் தாசன், சுவாமி ராமானுஜரின் சீடன் அப்படிங்கிற பெயருக்காக எனக்கு ரங்கநாதரின் தரிசனம் கிடைத்தால் கிடைக்கட்டுமே தவிர ராமானுஜரின் சீடன் அப்படிங்கிறதுனாலேயே எனக்கு ரங்கநாதனுடைய தரிசனம் கிடைக்கல அப்படின்னாக்க அந்த ரங்கநாதன் கிட்டேயே போய் சொல்லுங்க, என்னன்னு தெரியுமா, சுவாமி ராமானுஜருக்காக கூரத்தாழ்வான் ரங்கநாதனையே தியாகம் செய்து விட்டான் அப்படின்னு சொல்லுங்கோ, அதுலதான் எனக்கு பெருமை என்று சொல்லிவிட்டு ஸ்ரீரங்கத்தை விட்டு மதுரையை நோக்கி சென்றே விட்டாராம் கூரத்தாழ்வான். அப்படி பகவான் இடமும் குருவிடமும், அதாவது ஒரு பைத்தியம், இந்த பித்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பிரேமை கலந்த பக்தி கொண்டவராக இருந்தார் கூரத்தாழ்வான். தொடர்ந்து கூரத்தாழ்வானின் அந்த கருணை அப்படிங்கிற அந்த கல்யாண குணத்தை அடுத்து வரக்கூடிய பகுதியில நாம தொடர்ந்து அனுபவிப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.